கடையநல்லூர் அருகே தாய்மகனுக்கு அரிவாள் வெட்டு சம்பவத்தால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள காசிதர்மம் கிராமத்தில் தாய் மற்றும் மகன் மீது அரிவாளால் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசிதர்மம் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் வயது 19 மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனைக்குட்டி வயது 55 ஆகியோருக்கு இடையில் விவசாய நிலம் தொடர்பாக நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதலில் விக்னேஷ் மற்றும் அவரது உறவினர்கள் ஆனைக்குட்டியை தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பழிவாங்கும் நோக்கில் இன்று காலை ஆனைக்குட்டி அரிவாளுடன் கிராமத்தின் மெயின் ரோட்டில் காத்திருந்தார். அப்போது விக்னேஷ் தனது தாய் மாடத்தியுடன் அருகிலுள்ள ஜெராக்ஸ் கடைக்கு சென்றபோது திடீரென ஆனைக்குட்டி அவரை அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதைத் தடுக்க முயன்ற மாடத்தியின் கையிலும் லேசான காயம் ஏற்பட்டது. தாக்குதலிலிருந்து தப்பிய விக்னேஷ் அருகிலுள்ள தெருவுக்கு ஓடி தஞ்சம் புகுந்தார். அப்பகுதி மக்கள் விரைந்து சென்று ஆனைக்குட்டியை சமாதானப்படுத்தினர். காது மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டு காயங்களுடன் இரத்தம் சிந்திய நிலையில் இருந்த விக்னேஷ் மற்றும் அவரது தாயார் மாடத்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள ஆனைக்குட்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தால் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சில மணி நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.